காரணம்னு நினைக்கிறீங்க சார்? மக்கள்கிட்ட நிறைய மாற்றம் வேணும். அடுத்த ஆட்சி நல்ல மாற்றத்தை எதிர்பார்க்குறாங்க. விஜய் கண்டிப்பாக நல்லா பண்ணுவாருன்னு நாங்கள் நம்புகிறோம். என்ன விஜய் ஆட்சியில் எதிர்பார்க்குறீங்க சார்? இது விஜய் ஆட்சியில் நல்லா நடக்கும்னா என்ன நினைக்கிறீங்க? அவர் ஃபஸ்ட்டு 3 விஷயம் கையெழுத்து போட்டிருக்காரு. கரண்ட்டு, அப்புறம் வந்து பெண்கள் பாதுகாப்பு, போதைப்பொருள். இதுவே பெரிய விஷயம். இதில் பெரிய சக்ஸஸ் 100% சக்ஸஸ் கொடுத்துட்டாருனாலே அது பெரிய ஆட்சி. ஏன்னா போதைப் பொருள்னால தான் நிறைய கொலை எல்லாமே இருக்குது. இப்போ இதுக்கு முன்னாடி இருந்த ஜென்ரேஷனுங்கெலாம் என்ன பண்ணாங்க, போதைப் பொருள் அவ்வளோவா இல்லை. ஆனால் 2020க்கு மேலே பார்த்தீங்கன்னா நிறைய போதைப் பொருள்னால அடிமையாகி. இதெல்லாம் விஜய் தடுப்பாருன்னு நம்புறீங்களா? கண்டிப்பாக. நன்றி. அதுவும் இல்லாமல் அவர் காமராஜ் மாதிரி ஒரு ஆட்சி பண்ணணும். ஏன்னா நம்ம காமராஜர் காலத்தில் வாழலை. ஆனால் என்னோட சந்ததிகள் வந்து விஜய் வந்து பரவாயில்ல, காமராஜரை பற்றி நம்ம பேசுகிற மாதிரி என்னோட வருங்கால சந்ததிகள் விஜயை பற்றி பேசணும்னு ஆசைப்படுறேன். நன்றி. என்ன காரணம்னு நினைக்கிறீங்க சார்? இதுதான் விஜய் வெற்றி பெற காரணம் அப்படின்னு என்ன சொல்லுவீங்க? எல்லாரும் ஒரு மாற்றம் வேணும்னு நினைச்சாங்க, அதனால ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்க்கணும் அப்படின்னு, அதனால தான் காரணமா இருக்கும். அதிமுகவுக்கு மாற்ற ஒரு கட்சி வரணும்னு நினைச்சாங்க. ஆமா, இப்போ அப்படி பார்த்தா 15 வருஷமா நாம் தமிழர் கட்சி சீமான் இருக்காங்க. அந்த மாற்றத்தை மக்களை கொடுத்துருக்கலாம்ல? கொடுத்துருக்கலாம் தான். ஆனா விஜய்னா ஓரளவுக்கு அவங்க ரசிகர்கள்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்சது, அதனால ஒரு மாற்றம் வரட்டும். 5 வருஷம் விஜய் அவரோட ஆட்சி எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? அது 5 வருஷம் கழிச்சு தான் சொல்ல முடியும் அவங்க எப்படி ஆட்சி பண்ணாங்கன்ட்டு. என்ன எதிர்பார்க்குறீங்க? விஜய் ஆட்சியில் இந்த விஷயங்கள்லாம் நடந்தால் நல்லா இருக்கும்னா என்ன சொல்லுவீங்க? அவரு கொடுத்த வாக்குறுதிகளெல்லாம் நிறைவேற்றுவாரான்னு பார்ப்போம். சரி, அப்புறம் நீங்கள் ஜெயிச்சிட்டாரு, என்ன காரணம் நினைக்கிறீங்க? ஏன் விஜய் ஜெயிச்சாருமா? எல்லாருமே நல்ல தலைவரை எதிர்பார்க்குறாங்க. சரி, காமராஜர் மாதிரி இருப்பாங்கன்னு எல்லாரும் நம்புறாங்க. சரி, ஆனா அது நடக்குமான்றது இந்த 5 வருஷம் கழிச்சு தான் சொல்லணும். சரி. ஏன்னா காமராஜர் ஆட்சியை தான் எல்லாரும் இப்ப சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவர் இருக்கும்போது சொல்லலை, ஆனா இப்ப சொல்றது காமராஜர் ஆட்சி இருந்தா நல்லா இருக்கும், சத்துணவு திட்டம் கொண்டு வந்தாரு, பிள்ளைங்களை படிக்க வச்சாரு, அதை பண்ணாரு இதை பண்ணாருன்னு இப்பதான் சொல்றாங்க. அதை முன்னவே யோசிச்சிருந்தாங்கன்னா எப்பயோ இந்த நிலைமை வந்திருக்கும். காமராஜரே சொந்த தொகுதியிலே தோக்க வச்சிருக்காங்க. அதான் நம்ம ஜனங்க எப்படினாலும் பண்ணுவாங்க, இப்படியும் பண்ணுவாங்க அப்படியும் பண்ணுவாங்க, அது நம்ம சொல்ல முடியாது. ஏன் எல்லாரும் விஜய்க்கு ஓட்டு போட்டாங்கன்னு நினைக்கிறீங்கம்மா? விஜய்க்கு நானும் தான் ஓட்டு போட்டேன். ஆனா என்னவோ அது ஒரு அதிர்ஷ்டமோ என்ன ஏன் நீங்க வந்து இவ்வளவு நாள் யாருக்கோ கலைஞருக்கோ போன வாட்டி பிஜேபிக்கு தான் போட்டோம். சரி, ஆனா வரல. சரி. இந்த வாட்டி ஆனா விஜயகாந்த் அப்படிதான். விஜயகாந்த் இருக்கும்போது யாருமே நல்லா சொல்லலை. இப்போ செத்ததுக்கு அப்புறம் தான் அவர் அப்படி இப்படின்னு நல்லா எழுதுறாங்க. அவர் அவ்வளோ நல்லது பண்ணார் அப்படின்றது ஒருத்தர் இல்லாதப்ப சொல்லி என்ன புரியும், இருக்கும்போதே. அதனால விஜய்க்கு அதிர்ஷ்டம் அடிச்சிச்சா தெரியல. நன்றிமா. நல்லா சொல்லணும்னா சாகணும் போல இருக்கு, இதுதான் காரணம் அப்படின்னு என்ன சொல்லுங்க? சினிமா தான் ஃபர்ஸ்ட். சினிமா தான். சினிமாலேருந்து வந்ததுனால தான் அப்படிங்கிறீங்களா? என்ன காரணம்? கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் அதனால தான் முடியாது. சினிமாவில் ஃபேமஸ் ஆகலைன்னா கண்டிப்பாக தெரிஞ்சிருக்காது, யாருன்னே தெரிஞ்சிருக்காது. கண்டிப்பாக நாமளும் ஓட்டு போட்டுருக்க மாட்டோம். சினிமாவில் கொஞ்சமாவது அட்லீஸ்ட் அவன் ஹம்பிளாக இருக்கான், அதனால தான் போட்டுது அப்படின்றீங்க. ஆனால் இதுலேருந்து வந்திருக்காங்க இல்லைங்களா? இப்போ நீங்கள் டிஎம்கேல பார்த்தீங்கன்னா உதயநிதி சினிமாலையும் இருந்திருக்காரு, அரசியலில் இருந்திருக்காரு. இப்போ அவர் மேலே நம்பிக்கை இல்லாமல் ஏன் விஜய் மேலே அந்த நம்பிக்கை உங்களுக்கு வரணும்னு நினைக்கிறீங்க? சார் அந்த அளவு ஃபேமஸ் ஆகலைல்ல. இப்போ உதயநிதி எல்லாருக்கும் தெரியும் இல்லைங்களா? தெரியும். அப்பயுமே பொலிட்டிஷியனாக ஃபஸ்ட்டு தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறமா தான் சினிமாவில் தெரியும். நம்ம ஃபஸ்ட்லேருந்தே சினிமாவில் தான் பார்த்துட்டு இருக்கோம். இந்த மக்கள் எதை நம்ம நினச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? இப்போ விஜய் சொல்கிற அந்த அது கொஞ்சம் அறிவிப்பெல்லாம் விட்டுருப்பாங்களா, அதுவாக இருக்குமா? இல்லை, அதுக்காகலாம் போடல. அதான் ரொம்ப நாளாக 2 பாலிடிக்ஸ் தான் இருந்திருக்கு. புதுசாக அவனை ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் தனியாக யாரும் கட்சி நின்று யாரையும் எதிர்த்து நின்னதில்லை. இது தனியாக வந்து நிற்கும் போது இப்போ சீமான் 15 வருஷமா இருக்காரு, மக்கள் மாற்றத்தை அதே தான். ஆனால் அவர் அந்த அளவுக்கு ஃபேமஸ் ஆகலை. மற்றவங்களுக்கு அவரை பற்றி தெரியலை. இவர் நம்மளோடய டெய்லி ட்ராவல் பண்ணதுனாலே அந்த மாதிரி நினச்சி ஓட்டு போட்டிருக்காங்க. தேங்க்யூ. இவரோட ஆட்சி காலம் திமுக இருந்திருக்கு, அதை மாற்றிட்டு இப்போ மக்கள் வந்து விஜயை தேர்ந்தெடுத்திருக்காங்க. என்ன காரணமாக இருக்குங்க? விஜய் வந்து ரசிகரால் அவர் வந்துட்டார், ஓகேவா? தலைவர் இருக்குச்சுல நல்லா தான் பண்ணியிருக்காரு, எல்லாருக்கும் நல்லா செஞ்சுருக்காரு, சரிங்களா? இப்போ இவர் வந்து கேஸ் சொல்லியிருக்காரு, அதெல்லாம் வருமானு தெரியாது. அப்புறம் வந்து கவர்மெண்ட் வேலை சொல்லியிருக்காரு, அதுவும் வருமானு தெரியல. 2500 பேசியிருக்காரு, இப்போ அதுக்கெல்லாம் அவர் கையெழுத்து போடலை. இப்போ எங்கள் தலைவர் என்ன சொல்லியிருக்காரு, நீ அந்த 2500 நீங்கள் போடலைன்னா என் மக்கள் அவங்க மகளிருக்கு 1000 ரூபாய் போடணும்னு சொல்லியிருக்காரு. அது கன்ஃபார்மாக அவர் போட்டு தான் ஆகணும். சரி, சரிங்களா?
அதனால எங்கள் தலைவர் இருக்கிற வரைக்கும் நல்லா தான் இருந்துச்சு. நல்லா தான் இருக்கு. உங்களுக்கு பெர்சனலாக எவ்வளோ மனசு கஷ்டமா இருக்குக்கா? ஏன்னா இவ்வளோ தலைவர் பண்ணுறாரு. நாங்கள் கஷ்டப்படவே இல்லையே. தலைவர் விட்டு தான் கொடுத்துருக்கிறாரு தவிர யாரும் சோர்ந்து போகல. இல்லை தலைவர் என்னைக்குமே சிங்கம் தான். தலைவர் தொகுதியிலே தலைவர் தொகுதியிலே தலைவர் ஜெயிக்க முடியாத ஒரு நிலைமை ஆயிருச்சேக்கா. அப்படி ஆயிருக்குதுன்னா மக்கள் சரி பாப்போன்னு தான் பண்ணியிருக்காங்களே தவிர அதுக்காக அவங்க வந்து தோத்துட்டாங்கன்னு கிடையாது. சரிங்களா? தலைவர் விட்டு கொடுத்துருக்காரு, அவ்வளவுதான். பாப்போமே. அவர் சினிமா நினைச்சிட்டாரு, வந்துதான் பாக்கட்டுமே. உள்ள வந்தா தானே தெரியும். யாருமே உள்ள வந்து பார்த்தா தான் தெரியும். ஈஸியா சொல்லிடலாம். அவன் உள்ள வந்து பார்த்த பிறகுதான் அந்த இதுல பள்ளம் மேடெல்லாம் தெரியும். பார்க்கலாம் அவரும் எவ்வளவு நாள் பாக்குறாருன்னு. ஆனா 70 வருடம் ஆனா இவ்வளவு வருஷம் அவங்க அப்பா எல்லாருமே நடத்தியுமே அவங்களே இதுவா இருக்குச்சுல. இவர் அரசியலை பத்தி தெரியாதவரே உள்ள வந்திருக்காரு. பார்க்கலாமே. அதனால விட்டு கொடுத்துருக்காங்களே தவிர அவங்களோட இடத்துல அவர் வரலன்றதுக்கெல்லாம் அவர் பயப்படல. ஏன்னா அவங்களாலதான் இவர் வந்திருக்காரு. சரிங்களா? விட்டு கொடுத்து பாப்போம். இல்ல மக்கள் என்ன யோசிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? இப்ப நீங்க திமுக மக்கள் கிடையாது. சரிங்களா? இல்ல மக்கள் வாக்கு செலுத்துறாங்கல்ல. மக்கள் வாக்கு செலுத்துறாங்கன்னா இப்ப இந்த சின்ன சின்ன பசங்க எல்லாம் விஜய் மாமா விஜய் படத்துல பார்த்ததுனால விஜய் மாமாவுக்கு போடுங்க போடுங்கன்னு சொன்னோன்னு அவங்கள பேரம்பேத்திங்களை வச்சு அவங்க போட்டுட்டாங்க எல்லாரும். ஓகேவா? அதனால தலைவர் தோத்துட்டாருலாம் கிடையாது. அவர் எப்பவுமே சிங்கம் தான். ஆனா சிங்கம் நான் என்ன கேக்குறேன், இப்ப நீங்க பாருங்களேன், வந்து கொளத்தூர்ல ஸ்டாலின் பின்னடைவு, ஸ்டாலின் தோல்வி சொல்றேன்ல, கேட்கும்போது உங்களுக்கு எவ்வளவு மனசு கஷ்டமா இருக்கு? எங்களுக்கு கஷ்டமே கிடையாது. சரிக்கா? அவர் எப்பவுமே மேலதான் இருக்கிறாரு. அவர் கீழே வர மாட்டாரு. ஏன்னா இவர் படத்துல இருந்து சரி உள்ள வரான்னு ஆசைப்படுறாருன்னு அதுக்காக விட்டு கொடுத்துருக்காங்களே தவிர அப்படி எலெக்ஷனே புறக்கணிச்சிருக்கலாம்லக்கா. அப்படி இல்லல்ல. அவங்க விட்டு கொடுத்துருக்காங்க. பார்க்கலாம், வந்துதான் பாக்கட்டுமே. சரி. ஒரு குழந்தை எக்ஸாம் எழுத போகுதுன்னா தட்டி தானே கொடுப்பாங்க, பாஸ் ஆகி வரட்டும்னு. அந்த மாதிரி தான் இவருக்கும் கொடுத்துருக்கு. இவருக்கு எக்ஸாம் கொடுத்துருக்காங்க, பாஸ் ஆகி வரட்டுமே, பார்க்கலாம். சரிங்களா? மக்கள் மத்தியில உங்களுக்கு ஆதரவு இல்லைன்னு கேட்கும்போது ஒரு மாதிரி மனசு. அப்படிலாம் எங்களுக்கு எதுவுமே கிடையாது. எப்பவுமே மக்கள் மனசுல நாங்க இருக்கத்தான் செய்வோம். என்னைக்குமே செஞ்ச உதவியை யாரும் மறக்க மாட்டாங்க, சாப்பிட்டதையும் யாரும் இது பண்ண மாட்டாங்க. அதனால யாரு உள்ள மனசார நினைச்சா எல்லாமே கரெக்டா தெரியும். ஓகேவா? எது நம்ம கிட்ட தான் இருக்குது. சரிங்களா? இப்ப வந்துட்டு எதிர்க்கட்சியா எப்படி திமுக செயல்படுங்க? வருவாங்க, செயல்படுவாங்க. 2031ல அவர் தான் வருவாரு. யாருக்கா? எங்க தலை தான் வருவாரு. ஏன் என்ன காரணம்? அந்த விஜய் அவர் தான் வருவாரு. என்ன எப்படி பார்க்கலாம். இப்ப அவருக்கு அதுக்காக விட்டு கொடுத்துருக்கோம் இல்லையா? சரி. இப்பவே அவர் கொஞ்சம் இதுல இருக்கிறாரு. அவர் என்ன நினைச்சிட்டாரு? சினிமா நினைச்சிட்டாரு. பார்க்கலாம். அடுத்த வட்டம் விட்டு கொடுக்க வாய்ப்பு இருக்கா? அதெல்லாம் கிடையாது. எங்க தலை தான் வரும். எங்க தலைவர் தான் வருவாரு. விஜய் வெற்றி பெற காரணம் என்ன? விஜய் வெற்றி பெற காரணம் வந்து மக்கள் மத்தியில் ஆளுங்கட்சிக்கு மேலே இருந்த ஒரு வெறுப்பு. இன்னொன்று அவரோட திரைப்புகள் வந்து ஒரு முக்கியமான பங்காற்றிருக்கு. விஜய் பெரிய நடிகர் அதெல்லாம் தான். ஆனால் மக்கள் வந்து மாற்றத்தை எதிர்பார்த்து விஜய்க்கு ஓட்டு போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதுதான் அதான் சொன்னேனே, ஆளுங்கட்சி மேலே இருந்த எதிர்ப்பு அது மாற்றம், அதுதான் காரணம் மாற்றம்னு சொன்னார். ஆனால் அதை கம்பேர் பண்ணும்போது மாற்றம்னா அதுக்கு நிறைய ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் சீமான் கூட மாற்றம்ங்கிற பேரில் தான் இருக்கார். ஆனால் மக்கள் வந்து விஜயை சூஸ் பண்ணுறதுக்கு ரீசன் வந்து அவரோட, நான் நினைக்கிறது கட்டுக்கடங்காத அவரோட திரைப்புகள் வந்து அது ஒரு காரணம்னு நினைக்கிறேன். திரைப்புகளும் அது ஒன் ஆஃப் த ஒரு மேஜர் ரோல் அதில் ப்ளே பண்ணியிருக்கு. இப்போ அது மாற்றங்கிறது அது வந்து வேறு யாருக்குனாலும் போயிருக்கலாம். இதே இதில் வந்து விஜயகாந்த் வந்தார், கமல் வந்தார், அதே திரையிலேருந்து தான் வந்தாங்க. ஆனால் அவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் அந்த அவரோட முடிவு கட்டத்தில் வந்தாங்க. அவங்களோட அந்த மார்க்கெட் போன டைம் இவர் அந்த பீக்கில் இருக்கும்போதே வர்றதுனால மக்கள் மத்தியில் அவரோட வீச்சு அதிகமாக இருக்குது. அது இல்லாமல் இந்த நவீன காலத்தில் அவரோட அந்த சோசியல் மீடியாவோட தாக்கம் இதில் வந்து அவங்க நினச்சதை வந்து மக்களுக்கு சாதகமாக வந்து அவங்க செட் பண்ணுறாங்க அவங்க மைண்டில். ஸோ இதோட ரீச் அதிகமாக இருக்குது. ஸோ விஜயகாந்த் இருந்த டைமில் வந்து அந்தளவுக்கு சோசியல் மீடியாவோட தாக்கம் அது அளவுக்கு இல்லை. ஸோ என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து இவரை விட 10 மடங்கு தகுதி உள்ளவர் தான் விஜயகாந்த், சீமானெல்லாம். பட் இவருக்கு அது ஒரு ஹெல்ப் பண்ணியிருக்குன்னு நான் நினைக்கிறேன். நன்றி. என்ன காரணம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? என்ன காரணமாகவும் இருக்கலாம். இல்லை என்ன காரணம்னு மட்டும் சொல்லுங்கள், அவ்வளோதான். ஒரு நடிகராக இருந்ததுனால வெற்றி பெற்றுட்டாரா, இல்லை திமுக ஆட்சி சரியில்லைங்கிறதுனால, இல்லை மக்கள் மாற்றத்தை விரும்புகிறாங்களா? மக்கள் மாற்றத்தை விரும்புறாங்க. அப்போ அதனால வெற்றி பெற்றிருக்காரு. மக்கள் மாற்றத்தை விரும்பினா இப்போ விஜய் நம்ம மக்கள் மாற்றத்தை விரும்பினா சீமானையும் சூஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ மக்கள் மாற்றத்தை விரும்பல, விஜய்ன்ற ஃபேஸை மட்டும்தான் அவங்க ஃபோக்கஸ் பண்ணி விஜய் அண்ணா வந்தால் நல்லது பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ பார்க்கலாம் வந்து அவர் என்ன பண்ணுறாருன்னு சொல்லிட்டு. மாற்றம் வேண்டும்னா கண்டிப்பாக 2வது ஆப்ஷனுக்கு அவங்க போயிருக்கலாம். அவங்க மாற்றத்தை யாருமே மக்கள் எதிர்பார்க்கல, ஃபேனாக அவங்கள சூஸ் பண்ணியிருக்காங்க. 5 வருஷம் ஆட்சி எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? என்ன விஜய் ஆட்சியில் என்ன எதிர்பார்க்குறீங்க?
விஜய் ஆட்சியில் டாஸ்மார்க்கை ஒழிக்கணும், எல்லாருக்குமே நல்லா ஒரு பாதுகாப்பாக இருக்கணும். இலவசம் சொல்கிறாங்கல்ல, அதை கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணிவிட்டு மக்கள், இந்த இளைஞர்கள், அப்புறம் வேலை இல்லாதவங்க, நடுத்தர மக்கள், அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு முன்னுரிமை கொடுத்து அவங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பை கொடுத்து அவங்க அதை வச்சு இது பண்ணி காலத்தை ஓட்டிடுவாங்களே. எதுக்கு இலவசம் சொல்லி கொண்டு வராங்க? அது கொண்டு வரக்கூடாது. அது வெறும் அப்போ வந்து யாருமே எல்லாமே இலவசமாக கிடைக்கிறப்ப யாருமே எதுவுமே வேலை செய்ய மாட்டாங்கல்ல. ஸோ அதை அவாய்ட் பண்ணிவிட்டு மற்றபடி அவர் என்ன ஆட்சியை கொடுக்குறாரோ நல்லபடியாக கொடுத்துட்டு போட்டோம். தேங்க்யூ. காரணம்னு நினைக்கிறீங்கண்ணா? இல்லை ஒரு காரணம் இருக்கும் இல்லைங்களா? ஒன்று மக்கள் நம்பிக்கையா, திமுக நான் பிடிச்சிக்கிறேண்ணா. திமுக மேலே இருக்கிற அதிருப்தியா, இல்லை வந்து மக்கள் மாற்றத்தை விரும்புகிறாங்களா? மக்கள் வந்து மாற்றத்தை விரும்புகிறாங்க. இனி வந்து ஒரு புதுசாக ஒரு அரசியல் வந்தால் நல்லா இருக்குமா அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் அதை பற்றி ரொம்ப இல்லை மக்கள் மாற்றம்னு சொல்கிறீங்க, சீமான் இருக்கார், இந்த மாதிரி மாற்றத்தை கொடுக்க இதுக்கு முன்னாடி விஜய்க்கு முன்னாடியே வந்தவங்களாம் இருக்காங்க. அதையெல்லாம் தாண்டியே விஜயை மக்கள் தேர்ந்தெடுத்தாங்கன்னு நினைக்கிறீங்களா? அண்ணன் சீமான் அவர்கள் வந்து எப்போதுமே அவர் தான் எல்லாரும் வாக்களிக்கணும்னு நினைப்பாங்க. இந்த இதில் மாற்றி ஏதோ மாற்றி வாக்களிச்சிருக்காங்க. நான் ஒரு 2-3 டைம் நின்று தோத்துட்டாரில். அப்போ நம்ம இந்த டைம் புதுசாக விஜய் அவர்கள் வந்திருக்கனால அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தா அவர் ஜெயிச்சிருவாருங்கிற மாதிரி மக்கள் நிறைய பேர் அவங்க என்னமா இருந்துக்குன்னு நினைக்கிறேன். 5 வருட ஆட்சி எப்படி இருக்குன்னு நினைக்கிறேன் நான், விஜயோட இந்த வருங்கால 5 வருட ஆட்சி? 5 வருட ஆட்சின்னு பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் ஒன்றுனா நடக்கும். நாங்கள் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, அவர் வந்து அரசியலில் வந்து இலவசத்தை கொடுக்கார இல்லையோ, நல்ல தரமான கல்வி, வேலைவாய்ப்பு, கல்விக்கு தந்த வேலைவாய்ப்பு, அதுபோக பார்த்திங்க அப்படின்னாக்கி நல்ல தரமான மருத்துவம், இதுதான் மக்களாகிய தமிழ்நாடு மக்கள் விரும்புகிறதே. மெயினாக இது தான் விரும்புகிறாங்க. அவங்க வேறு வந்து இலவசம்லாம் எங்களுக்கு தேவை கிடையாது. இலவசம் யாருக்கு கொடுப்பாங்க அப்படின்னா, இயலாதவர்களுக்கு தான் இலவசத்தை அளிக்க வேண்டும். எங்களுக்கு இலவசம் தேவையில்லை. எங்களுக்கு தேவையானதுன்னா தரமான மருத்துவம், மக்களுக்கு ஆகிய எல்லாத்துக்கும் மருத்துவத்தை சிறப்பாக கொடுத்துட்டாங்கன்னா அதே பெரிய இலவசம். நன்றி. நல்ல மக்களுக்கு நல்லது செஞ்சால் போதும். இல்லை ஏன் எல்லாரும் விஜய்க்கு ஓட்டு போட்டாங்கன்னு நினைக்கிறீங்க? புது ஆட்சி வரட்டும்னு. சரி, புது ஆட்சி கொடுக்க தான் வேறு ஆளுகள் வந்து சீமான் இருக்காரு, அவர்லாம் இருக்காரு, ஏன் விஜய்க்கு ஓட்டு போட்டீங்க? நம்பிக்கை தான். நம்பிக்கை தான். விஜய் நல்லது பண்ணுவார் நம்பிக்கை இருக்குங்களா? விஜய் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க இந்த 5 வருஷத்துல? ஏழை மக்களுக்கு நல்லது செஞ்சால் போதும். என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? அதாவது வந்து ஏழை மக்கள்லாம் என்ன நல்லது பண்ணுங்க? இல்லை நான் என்ன கேட்குறேன்னா, இந்த மாதிரி இந்த சாராய கடையெல்லாம் ஒழிக்கணுமா? சொல்கிறேன், நீங்கள் சொல்கிறீங்கக்கா. மது இந்த குடிக்கிறத ஒழிச்சா போதும். காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க? மக்கள் தான் ப்ரோ. அதாவது பெண்கள் சப்போர்ட் இல்லாமல் அவர் வெற்றி பெறல. பெண்கள் சப்போர்ட் தான் முதல் முக்கியம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் முதல் கையெழுத்து வந்து பெண்கள் வந்து முக்கியத்துவம் கொடுக்குறீங்க. முக்கியத்துவம் என்னென்னா பெண்கள் சேஃப்டி, அதுக்கப்புறம் கல்வி, மருத்துவ கல்வி வந்து நிறைய ஹெல்ப் பண்ணுறாங்க. இல்லை ஒருவேளை திமுக ஆட்சி நல்லா இல்லைன்னு விஜய்க்கு வாக்கு செலுத்தியிருக்கலாமா? இல்லை விஜய் வந்து அதிகமாக அந்த கேஸ் சிலிண்டர் இதெல்லாம் ஒரு காரணமாக இருக்குமா? இருக்குது ப்ரோ. இப்போ பார்த்தீங்கன்னா அத்தியாவசிய பொருள் வந்து அதிகமாகிடுச்சு. அவருடைய ஆட்சியில் வந்து அத்தியாவசிய பொருள் அதிகமானதுனால எல்லா சப்போர்ட்டும் வந்து தளபதிக்கு சப்போர்ட் பண்ணாங்க. அப்போ உண்மையான காரணங்கிறது என்னன்னு நினைக்கிறீங்க? உண்மையான காரணம் வந்து பெண்கள் பாதுகாப்பு. ஓகே, அதை வந்து விஜய் தான் உறுதிப்படுத்துவார். ஆமாம், உறுதிப்படுத்துவார், கன்ஃபார்மாக உறுதிப்படுத்துவார். அதுக்காக நம்பிக்கை இருக்குது. அதுக்காக தான் மக்கள் வந்து அவரை தேர்ந்தெடுத்துக்கிறாங்க. நன்றி. ஓகே, 5 வருஷம் ஆட்சி எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? மிக சிறப்பாக இருக்கும். எதிர்பார்க்காத அளவுக்கு நடக்கும். எல்லாமே வெற்றி நோக்கி போவோம். நன்றி. தேங்க்ஸ். அவர் ஃபஸ்ட் டைம் வந்திருக்காரு. எல்லாமே மாற்றம் ஒன்று எதிர்பார்த்தாங்க. அதனால் அவர் ஃபஸ்ட் டைம் வந்திருக்காரு. எப்படி இருக்குன்னு வெயிட் பண்ணி தான் ப்ரோ பார்க்கணும். விஜய் வெற்றி பெற என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? யங்ஸ்டர்ஸ் ஓட்ஸ் நிறைய எடுத்திருக்காரு, ப்ளஸ் லேடிஸ் ஓட்டு நிறைய எடுத்திருக்காரு இந்த வாட்டி. விஜய் ஜெயிக்கு இதுதான் காரணம்னா என்ன சொல்லுங்க? மாற்றம் வரணும்னு எல்லாம் எதிர்பார்த்தாங்க. ஒரு மாற்றம் வந்திருக்கு. சேஞ்சஸ். ஆட்சி மாற்றத்தை எதிர்பார்த்துருக்காங்களா? இல்லை விஜய் சொன்ன அந்த இலவசங்கள் இருக்குன்னு நினைக்கிறா? இல்லை திமுக ஆட்சி சரியில்லைன்னு மக்களை முடிவு எடுத்து? மேக்ஸிமம் எல்லா வேட்பாளரும் நினச்சி அவங்க போட்டு போடல. எல்லாம் விஜய் ஒரு பிராண்ட், ஒரு மூஞ்சி வச்சு தான், ஃபேஸ் வச்சு தான் ஓட்டு போட்டாங்க. கடைசியில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். வெற்றி பெற்றதற்கு விஜய்ங்கிற பிராண்டு தான் காரணம். ஆமாம், வேறு.